உதவிக்கு யாரை அழைப்பது? உங்களை பற்றி எவருமே நாட்டம் கொள்வதில்லை. இந்த விஷயத்தை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். உங்களது ஒவ்வொரு மோசமான நிலைமையிலும் உங்களது உதவிக்கு உலகம் ஓடிவரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு கடவுள் துணை இருந்தால் உலகமெல்லாம் எதிர்த்தாலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள். ஆனால் நீங்கள் கடவுளை இழந்து உலகில் உதவியை எல்லாம் பெற்றாலும் நீங்கள் தோல்வியே அடைவீர்கள். கடவுளின் நட்பை பெறுங்கள். அதுவே மிகச்சிறந்த செல்வம். அதை பெற்றுவிட்டால் மன அமைதி உங்களுடையதே. அப்போது உங்களிடம் அனைத்தும் இருக்கிறது. பயம் ஓடிவிடும். பரபரப்பு மறைந்துவிடும். அனைத்திலும் ஆண்டவனை காணுங்கள். அனைத்திடமும் ஆன்மீக அளவில் ஒருமைப்பாட்டை உணருங்கள். படைப்பில் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் வேறல்ல. உங்களிடம் உள்ள அதிசயமான வாழ்க்கை தத்துவத்தின் மற்றொரு பெயரே கடவுள். அதை வாழ்க்கை என்று அழைத்தாலும், உணர்வு என்று அழைத்தாலும், இருப்பு என்று அழைத்தாலும், இந்த அதிசய தத்துவம் எங்கும் நிறைந்தது, என்றும் உள்ளது, காரண காரியமற்றது. மகிழ்ச்சியாயிருங்கள். உங்களிடம் நிலவும் கடவுளுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சிந்தியுங்கள், பேசுங்கள், நடவுங்கள். கீழ்மகன் ஒருவனின் இலக்கணங்களாகிய கயமை, இழிகுணம், ஏமாற்றுத்தனம், சுயநலம் ஆகியவற்றை ஒதுக்குங்கள். அனைவருடனும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உணருங்கள். நேரிய பாதையில் உங்கள் வாழ்க்கை செல்ல தொடரும். உங்கள் ஆன்மீக முன்னேற்றம் விரைவாயிருக்கும். நீங்கள் விரும்பும் அனைத்து மன அமைதியும் உங்களிடம். சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்க்கு இங்கே இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல். நன்றி. வாழ்க வளமுடன்.